வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அல்லது இன்றைய இளைஞர்களுடைய மனோபாவத்தில் நிலவக்கூடிய பல விஷயங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது தன்னுடைய சமூகச் சூழல், பண்பாட்டுச் சூழலிருந்து முற்றிலும் விடுபட்டு தனக்கென ஒரு சிறிய குறுங்குழு பண்பாட்டை உருவாக்கி கொண்டு, அதாவது கல்லூரிகளிலோ அல்லது வேறு சில இளைஞர் குழுக்களிலோ புழங்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு அதுவே உண்மை என்று நம்புகிற ஒரு மனோபாவம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இளைஞர்களுடைய மனதில் இன்றைக்கு பல்வேறு சமூக விஷயங்கள் குறித்தும், பண்பாட்டு பிரச்சனைகள் குறித்தும், அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் அவர்களிடம் நிலவக்கூடிய ஒரு மேலோட்டமான புரிதல் அல்லது ஒரு மேலோட்டமான பார்வை எப்படி தவறான முடிவுகளுக்கு அவர்களை இட்டுச் செல்கிறது, அது நாட்டினுடைய எதிர்காலத்தையே எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கூட நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்றால் மோசமான ஒரு ஆட்சியாளர்கள் எங்கிருந்தும் வரவில்லை. அவர்கள் நம்முடைய கைகளிலிருந்து நாம் போடுகிற வாக்குச்சீட்டிலிருந்து தான் வருகிறார்கள். ஒரு பாசிச ஆட்சியை நாம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை அவர்கள் மக்கள் வழியாகத்தான் பெறுகிறார்கள் என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் நாம் சில பண்பாட்டு பிரச்சனைகளை பற்றியும் சேர்த்து இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது இளைஞர்களுடைய அணுகுமுறைகள், முக்கியமாக தனக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது. அது உண்மையில் வெளியே இருக்கவில்லை, அது அவர்களோடு பின்னி பிணைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் ஒரு தனி தலைமுறை, மற்றவர்கள் எல்லாம் வேறொரு உலகத்தைச் சேர்ந்தவர்கள், வேறொரு யூனிவர்ஸ் அதை சேர்ந்தவர்கள் என்று பல இளைஞர்கள் நம்புகிறார்கள். அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ஒரு மனோபாவத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையுமே பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த வார்த்தையை எல்லா இடங்களிலும் கேட்கலாம். பூமர் அங்கிள் என்பது கடந்த சில வருடங்களாக மிகவும் ஒரு பாப்புலர் ஒரு வார்த்தையாக இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறது. அவர்கள் பிறரை நீங்கள் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்கிற ஒரு விஷயத்திற்கு பதிலாக அவர்கள் இந்த வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது தலைமுறை இடைவெளியை குறிக்கிறதா அல்லது இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் அல்லாதவர்களுடைய இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை குறிக்கிறதா, பண்பாட்டு வேற்றுமையை குறிக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒருவர் எந்த வயதிலும் பூமராக இருக்க முடியும் என்பதுதான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அது எப்படி எந்த வயதிலும் பூமராக இருக்க முடியும் என்றால், பூமர் என்பது ஒரு மனோபாவம், ஒரு ஆட்டிடியூட். அது என்னவென்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு பல்வேறு விதமான இலக்கண வரையறைகளை கொடுக்கிறார்கள். அது பொதுவாக இன்றைக்கு என்ன சொல்லிவிடுகிறார்கள் என்றால், ஒருவர் பொறுப்பாக இருந்தாலே அவரை பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதே போல் ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது தீவிரமான ஈடுபாடு கொண்டவராக இருந்தால் அவரை பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். பண விஷயத்தில் ஒருவர் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரை பூமர் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதெல்லாமே உண்மையில் அடிப்படையில் நம்மிடம் எத்தகைய மனோபாவத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒருவர் பொறுப்புள்ள மனிதராக நடந்து கொண்டால் அவர் பூமர் என்று சொல்லிவிடுவதன் மூலமாக பொறுப்பின்மைக்கு நமக்கு நாமே ஒரு சலுகையை வழங்கிக் கொள்கிறோம் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். இன்னொன்று, பூமர் என்கிற வார்த்தையை நாம் விரித்து பார்த்தால் அதற்குள் வேறொரு பொருள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பழைய சிந்தனைகள், பழைய பார்வைகள். இதைத்தான் அவர்கள் பூமர் என்று குறிக்க விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நாம் பழைய சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறோமா? பல சமயங்களில் தன்னை விட வயதில் மூத்தவர்களையோ அல்லது தங்களுடைய ஒரு வாழ்க்கை முறைக்கு புறம்பாக இருப்பவர்களையோ பூமர் என்று சொல்லக்கூடியவர்கள் தம்மளவில் எப்படி பூமர்களாக இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறார்களா? ஒரு இளைஞனுக்குள் ஒரு பூமர் இருக்க முடியுமா? இளைஞனுக்குள் இருக்கக்கூடிய இந்த பூமர் யார்? நாளைக்கு பேசலாம். மீண்டும் இன்னும் புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.